பசி என்று வந்தவர்க்கு புசி என்று தந்தவரை பரமனும் பணிவானடா. போண்டியாகி மற்றவனையும் போண்டியாகிறதுக்கு கடவுள் இருக்கின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா. ஒரே ஒரு லைன் எடுத்துட்டு ஒன்றே கடவுள் இருக்கிறார், நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லல. எப்பப்போ அறம் செய்ய முடியுமோ, எப்பப்போ யாருக்கு உதவ முடியுமோ அவ்வப்போது உதவி கொண்டே இருங்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு அரண்னு அவர் சொன்னார் திருவள்ளுவர். ஏழ்மை எப்படிலாம் பார்த்துருக்காரு அப்படின்னா, மூணாவது வகுப்பு கூட போக முடியல. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்த நாள் லாபகம் பகுதியில் மறைந்த எம்ஜிஆர் நினைவு நாள் 38 வருகிறது. அவரை பற்றி பல அறியாத தகவல்களை சினிமா ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான வாமனா அவர்களிடம் கேட்பவார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எனக்கு எடுத்த உடனே எம்ஜிஆர் அறியாத பல தகவல் எங்களோடு பகுதிக்கணும் சார். சரி. எம்ஜிஆர் அப்படின்னு இவ்வளோ வருஷம் ஆனாலும் ஏதோ அவர் படங்களை பார்த்தவர்கள், இளைஞர்கள் கூட அவர் ஏதோ ஒரு அரிய ஒரு தெய்வீகமான ஒரு மனிதர், அவரிடம் எத்தனையோ அற்புதமான பண்புகள் எல்லாம் இருந்தன, அவர் ஒரு தெய்வம் போன்றவர் என்கின்ற ஒரு எண்ணம் பலருக்கு இன்றும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். அந்த வகையில் அவர் எப்படி இந்த மாதிரியெல்லாம் அவரால் ஒரு வந்தது அப்படின்னு கேட்டால், அவருக்கு எத்தனையோ பேர் இப்போ நான் ஒன்று சொல்லும் பொழுது கொஞ்சம் மிகைப்படுத்தி அவர் இவ்வளவெல்லாம் நல்ல பண்புகள் இருந்தன, அப்போ அவருக்கு ஒரு மனிதனுக்கும் வேறு ஒரு பகுதி இருக்காதா, இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு பகுதினா இருட்டான பகுதி அப்படிலாம் நினைப்பாங்க மனித பண்பு இது. ஆனால் இவர்கிட்ட மிதமிஞ்சிய அளவிலே அந்த பண்புகள் இருந்து அவர் காண்பித்ததன் காரணமாக அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆளுமை, அவரை பற்றிய ஒரு நினைவு அப்படி வளர்ந்திருக்கிறது. சாதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன், அவர் அடிமை பெண் அப்படிங்கிற படத்தை அவரே தயாரித்து அவர் தயாரிப்பில் எடுத்தார். பெரிய ஒரு எப்படி நாடோடி மன்னன் 58 எடுத்தாரோ அதே மாதிரி 68 அந்த அடிமை பெண்ணை எடுத்தார். அந்த மாதிரி படத்தை எடுக்கும் பொழுது ஜெய்ப்பூரில் ஷூட்டிங்க்கு எல்லாரும் போகிறாங்க. இந்த மாதிரி போனால் அவர் பார்த்தா அந்த இடத்தில் யார் யாரெல்லாம், அவர் தான் அவங்களுக்கெல்லாம் ப்ரொடியூசர், அவர் தானே. ஆனால் அதனால் எல்லாரையும் அவர் பார்த்து கொள்கிற முறை, அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கூட ஒரு இது வரக்கூடாது அப்படின்னு அவர்கள் என்னிடமே கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அந்த படத்தை நடித்து கொண்டிருக்கும் பொழுது வயிற்றுவலி வந்துருச்சான் பயங்கரமாக. அந்த வயிற்றுவலி அவருக்கு தெரிஞ்ச உடனே அதுக்கு எப்படி ஒழுங்காக அது மருத்துவம் ஷூட்டிங்கே நிறுத்திட்டாராம். ஷூட்டிங்கே நிறுத்திட்டு இவருக்கு வயிற்று வலி போன அப்புறம் தான் ஷூட்டிங் அப்படின்ட்டார். இவர் அப்புறம் சொல்லிட்டார், எனக்கு வயிற்று வலி சரியாக போச்சு அப்படின்னு. அதை நம்பலையா அவர் நம்பாமல் தன்னுடைய டாக்டரையும் அழித்து இவர் வயிற்று வலி உண்மையாகவே போச்சா இல்லைனா நம்ம ஷூட்டிங் தடைப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவர் சொல்கிறாரா என்று கவனித்து அவர் எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு முதல் மனைவி 3 வருடங்களில் இறந்து விட்டாள். அதுக்கப்புறம் 2வது மனைவிக்கு நோய்வாயுற்று இறந்தார். ஆனால் அதற்கு முன்னாடி 2 முறை கருவுற்றாள்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் குழந்தைகள் அப்புறம் பிஎன் ஜானகியை மணந்தார் 3வது மனைவியாக, அது நிலைத்தது. அவங்களுக்கு ஏற்கனவே நடந்த திருமணத்தில் இருந்து ஒரு பிள்ளை இருந்தது. ஆனால் இவரோடு இருந்தபோதும் பிள்ளை பிறக்கவில்லை, இல்லை, அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் யாரெல்லாம் தன்னோடு தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டிலே வருகிறார்களோ அவர்களையெல்லாம் ஒரு தாய் போல் பார்த்து கொண்டு அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவில் செஞ்சுருக்கார். அதுவே இவர் கூட சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன் ஒரு நடிகர், நல்ல நடிகர் அவர். அந்த கால சட்டாம்பிள்ளை அப்படின்னா ஒரு பள்ளியில் ஒரு மானிட்டர் லீடருங்கிற மாதிரி இருக்கிறவங்க, நாடகத்துறையில் இருந்தவர். அவர் என்ன சொல்லுவாராம், சாப்பாடு நமக்கு இல்லை, இன்றைக்கி வீட்டில் ஒரு நடிகருக்கு சாப்பாடு இல்லை, யாரோ ஒரு கூட ஸ்டண்ட் மேனுக்கு சாப்பாடு இல்லை, அப்படிலாம் இருந்தால் நமக்கு இனிமேல் சாப்பாடு இப்போ இருக்கிற கவலையை நம்ம நீக்கிடலாம் அப்படிங்கிறது எப்படி நிர்ணயம் ஆகும்னா, எம்ஜிஆர்கிட்ட போய் அதை சொல்லிட்டா போகிறோம், நமக்கு நிச்சயமாக அடுப்பை ஏற்றி விட்டுட்டு எம்ஜிஆர்கிட்ட போனால் அரிசியை போடலாம். இது என்ன தலையெழுத்தா அவருக்கு? யார் யாருக்கோ துன்பம் எத்தனையோ வரும், இதுக்கெல்லாம் அவர் ஒரு தலை. அதே மாரி தர்மன் எங்கூட, நான் அவரை மூத்த பத்திரிகையாளர், நான் ஜூனியராக இருக்கும் பொழுதெல்லாம் அவரோட நிறையா பேசுவேன். அமைதியும் சுரூபமாக இருப்பார்.
அவருக்கு திடீர்னு அவர் எம்ஜிஆரோட நெருக்கமாக இருந்தார். அவருக்கு திடீர்னு அவருடைய மனைவிக்கு நோய் வந்து ரொம்ப சீரியஸாக போச்சு. அப்போது எம்ஜிஆர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் இப்போது எவ்வளவு மணியாச்சு, இவர் போய் 2 மணி நைட்டு அப்படின்னா யாரோ சொல்லிட்டாங்க இந்த நெருக்கத்தை. அவர் எம்ஜிஆர் கூப்பிட்டு அவருக்கு நான் பார்த்துக்கிறேன், அந்த டாக்டர்கிட்ட சொல்லி நான் இருக்கேன் அவருக்கு, அதனால் நீங்கள் எல்லாம் கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அழுதுட்டார். அவர் என்ன இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் செய்ய என்னுடைய கடமை, நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இந்த தருணத்தில் உதவி செய்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி. ஓ, அப்படிலாம் நினைக்கிறேன். இதெல்லாம் தலையெழுத்தாங்க அவருக்கு. இதுபோல் ஒருத்தர் சொல்றது 2 பேர் சொல்றது இல்லை, எத்தனையோ பேர் சொன்னதுனால தான் அவர் ஏதோ ஒரு அதான் திருவள்ளுவர் என்ன சொல்றார், தர்மத்தை கடை அரண் வலியுறுத்தல் 4வது அதிகாரத்துல அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வழியெல்லாம் செயல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பப்போ அறம் செய்ய முடியுமோ, எப்பப்போ யாருக்கு உதவ முடியுமோ அவ்வப்போது உதவி கொண்டே இருங்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் உங்களுக்கு அரண்னு அவர் சொன்னார் திருவள்ளுவர். அதுக்கு உதாரணமா இவர் வாழ்ந்து காட்டி, சிலையெல்லாம் வச்சுக்கலாம், அவர் கோயில் கட்டலாம், அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம், இன்னொருத்தனுக்கு துன்பம் வரும்பொழுது கை கொடுக்கறதுக்கு வராது எல்லாருக்கும். இவருக்கு வந்திருக்கிறது என்பது சரித்திரமாகவும் சான்றுகளாகவும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த குணம் எப்படி வந்தது, காரணம் அதுவும் ஒரு முக்கியமான இருக்கு, நல்ல முக்கியம். அது வந்து எப்படின்னா, அவர் சின்ன வயசுல ரொம்ப துன்பங்களே, அவங்க அம்மா அவங்க வந்து அவர் 2 வயசுல இங்க இதுக்கு வந்து தனுஷ்கோடியில் வந்து நிற்கிறார். 2 பிறந்தது கண்டி அப்படின்னு தேயிலை தோட்டம், கண்டிக்கு பக்கத்துல நாவலப்பிட்டியான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு தேயிலை தோட்டம் தான். பிற்காலத்தில் அவருடைய அந்த அப்பா வந்து அங்கே மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார், அங்கே வந்து ஒரு இதெல்லாம் ஒரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பிரின்சிபாலாக இருந்தார்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த 1920 அந்த ஆண்டுகளில் 15-20 ஆண்டுகளில் அங்கே தேயிலை தோட்டத்தில் ஒரு பெரிய பள்ளிகளோ கல்லூரிகளோ இருப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு இடங்கள். அங்கே ஏதோ தேயிலைக்கு நல்ல வேலையை வாங்கி கசக்கி பிழியும் பொழுது ஏதோ 2 பள்ளிக்கூடம்னு வைப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அது வந்து நிச்சயம் சொல்ல முடியாது, ஆனால் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு 2 வயசில் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கும்பகோணத்தில் வந்து தங்குறாங்க. அவங்களோட அப்பா இருக்கு, அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்த பிறகுதான் இந்தியாவுக்கே வராங்க. அப்பா வந்து ஏன் கண்டிக்கு போனார் அப்படிங்கிறத கிளறுனா அது வேற விதமான விஷயங்கள் வரக்கூடும், அது நிச்சயமாக சொல்ல முடியாத விஷயங்கள். ஏன்னா இந்த கேரளத்தில் ஒரு விதா மாதிரி இந்த விஸ்வார்த்த விசாரம்னு ஏதோ பண்ணுவாங்க. யாராவது ஏதோ ஒரு நம்பூதிரி பெண்மணிகள் அவர் வந்து தவறான பாதையில் சென்று விட்டால் அது எப்படி நடந்தது என்று ஒரு விசாரணை நடக்கும். அதில் அவங்க யாரெல்லாம் சொல்கிறாங்களோ பேர் அவங்கெல்லாம் மாட்டுவாங்க. அவங்க நல்லவங்களா, அவங்க உண்மையாகவே தப்பு பண்ணவங்களாகவும் இருக்கலாம், பண்ணாதவங்களாகவும் இருக்கலாம். அப்படிலாம் மாட்டி இவர் ஏன் திடீரென்று கேரளத்திலிருந்து தூரம் அங்கே போய் தங்குறாரு, இவருக்கு என்ன தலையெழுத்து அப்படி வந்தது, அங்கே ஏதாவது பெரிய இவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க அப்பாவுக்கு நீங்கள் வாங்கோ உங்களுக்கு காரு அது இது தரேன்னு கூப்பிடுறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கஷ்டம்தான் பட்டிருக்காங்க ஓரளவுக்கு, ஆனால் கஷ்டப்படலைன்னு சொல்கிறாங்க ஓரளவுக்கு. எம்ஜிஆர் சொல்லும்பொழுது அப்படி சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அது மலையாளத்திலேருந்து போனாருங்கன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இவர் மலையாளி, திராவிடம் அப்படின்னு சொல்லி, திராவிடம்னா என்ன அப்படின்னா 4 மாநிலங்கள் இருக்கேன், 4 மொழிகள் இருக்கேன், இது திராவிடம்னு சொன்னால் கூட இவர் மலையாளின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சில பேர் அரசியல் எதிர்ப்பின் காரணமாக அந்த காலத்தில் அவர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மலையாளியாக அங்கே போய் இருந்தாலும் அதற்கு முன்னாடி எங்களுடைய மூதாதையர்கள் காங்கேயத்தில் இருந்தார்கள், கோயம்புத்தூர் கோவை ஜில்லாவிலே. அதன் பிறகு அவர்கள் பிழைப்பதற்காக அங்கே போனார்கள், நாங்கள் மன்றாடியார் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்று அவருக்கு சொல்லுவது உண்டு. அது எவ்வளவுன்னு ஆராய்ச்சிக்கு உரியது. அப்படியெல்லாம் இருந்து அவர் ஏழ்மையை பார்த்ததன் காரணமாக, ஏழ்மை எப்படிலாம் பார்த்துருக்காரு அப்படின்னா, 3வது வகுப்பு கூட போக முடியல அங்கே கும்பகோணத்தில் அந்த இதில் யானையடி பள்ளிக்கூடம்ல 3வது வகுப்பு கூட போக முடியல. அவங்களுடைய அம்மாவுக்கு உறவுக்காரர் தாய்மாமா ஒரு நாராயண நாயர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு,
இவங்களுக்கு பாய்ஸ் கம்பெனின்னு அந்த காலத்தில் இருந்தது. பாய்ஸ் கம்பெனின்னா 1910 ஒரு 50 தேய்மானம் ஆகிட்டே வந்தது. அது அப்படியே வந்து ஆனால் அது பொற்காலம். எம்ஜிஆர் வந்து 1917 பிறந்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் 17 பிறந்தேனா 16 பிறந்தேனா என்று தெரியவில்லை என்று சாட்சி கூண்டிலே சொல்லியிருக்கிறார். அந்த எம்.ஆர். ராதா ஜனவரி 16 17 1917 16 அதுவே சொல்லியிருக்கிறார். இவர் வந்து எம்ஜி சக்கரபாணி பிறந்தது 1911. அவருக்கு தங்க ஒன்று பிறந்தா அது 12 பிறந்திருக்கலாம், 13 பிறந்திருக்கலாம். இவர் 15 கூட பிறந்திருக்கலாமோ, இல்லை 16 17 தான் பிறந்தாரா அப்படின்னு அவருக்கே ஒரு தெளிவின்மை அங்கே இருந்தது. அப்படிலாம் இருந்து அவங்க வந்து 3ஆம் கிளாஸ் கூட படிக்க முடியாத அந்த நேரத்தில் பின்பாட்டுக்காரராக பாய்ஸ் கம்பெனியில் இருந்த தாய் மாமாவின் வாயிலாக மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற பாய்ஸ் கம்பெனி, அந்த பாய்ஸ்ல சிறுவர்களுடைய எல்லாம் வச்சு அவங்கள வச்சு நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி, நாடகங்கள் போடுறது. எஸ்.எம். சச்சிதானந்தம் பிள்ளைங்கிறவர் நடத்துறாரு. ஒரு பயங்கரமானவர், அவர் ஹிட்லர் மாதிரி. அவர்கிட்ட எதிர்க்க நிற்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்து இவருடைய தாயே இத்தினூண்டு தான், 4.25 அடி. அவருக்கு முன்னாடி அவங்க எப்படி நின்று அவங்கள வந்து எம்ஜிஆரை காப்பாற்றி, எம்ஜிஆரையும் அண்ணனையும் காப்பாற்றி கூட்டின்னு போனாங்க. இல்லை போலீஸில் மாட்டி விட்ருவார். இவன் திருடிட்டான், வேற மோதிரம் வச்சுருந்தேன், திருடி எங்கேயோ வச்சுருக்கான்னு சொல்லி விட்டாருன்னா உள்ள ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் அவர். இவங்க அப்படிதான் அவங்க ஆண்டாங்க. அந்த பாய்ஸ் கம்பெனியை இரும்பு கரம் கொண்டு நடத்தினார்கள். இப்படிலாம். ஏன்னா சில பேர் இன்னொரு போட்டி பாய்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுவான், இதில் இருக்கிற நல்ல பையனை அவன் இது பண்ணி கடத்தி போயிடுவான். ஆமாம், கடத்திக்கிட்டே போடுவான். அதில் அவங்க போட்டியிலலாம் அவங்க போலீஸ் அவங்களுக்கு உதவி, குண்டர்கள் அவர்களுக்கு உதவி, இப்படியெல்லாம் இருந்தது. இப்படியெல்லாம் பார்த்து சாப்பிட்றதுக்கு கூட சரியாக சாப்பிட்றதுக்கு இல்லாமல் அவர் 8 வயசு 7 வயசில் சேர்ந்தேன்றாரு. 7 வயசில் சேர்ந்தா 6 மாதம் 7 மாதம் சும்மா அவங்க பழையதோ ஏதோ மோரோ சாதமோ பிஞ்சு போன இட்லியோ ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது 6 மாதத்துக்கு அப்புறம் 5 ரூபா மாத சம்பளம். இவருக்கு 5, அவருக்கு 5, 8, 10 அப்படி இருந்தால் அது அவங்க அம்மா இங்கே ஊரில் இருக்காங்க, கும்பகோணத்தில் இருக்காங்க. அவங்க நடத்தணும் குடும்பத்தை, அவங்க ஜீவிச்சு இருக்கணும், இவங்க இருக்கணும். இப்படியெல்லாம் பார்த்து ஒருத்தன் கேட்டானா, அவர் வந்து இங்கே சென்னைக்கு வந்து இருந்தபோது வால்டாக்ஸ் சாலை பக்கத்தில் பின்னாடி இருந்தபோது, என்எஸ்சி போஸ் சாலையில் சின்ன குடுத்தனத்தில் இருந்தபோது மத்தியானம் வருவாங்களாம். வந்துட்டு போகும்போது சாப்பிட்றதுக்காக வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒன்றும் இருக்காது. வீட்டில் வெறும் எல்லாம் இதாக காலியாக இருக்கும். தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவாங்களாம். அதுக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு வேர்க்கடலை கடைக்காரனும் பார்த்து, என்னப்பா போகிறீங்க வந்தேங்க அப்படியே போட்டீங்க, என்ன சாப்பிட்டேங்கன்னு. அப்போ தான் உண்மை தெரிய வருது. அப்போது அவர் ஏதோ வேர்க்கடலையோ பட்டாணியோ கொடுத்து, இல்லாத போது என்கிட்ட கேளுங்க, நான் தரேன் சாப்பிடுங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் வறுமையை நேராக பார்த்ததன் காரணமாகவும், வறுமை இப்படி பார்த்த மேலே சில பேர் என்ன ஆகிடுமா, அந்த வறுமையிலேயே பூஞ்சையாய் போய் பாழாய் போயிடுவான். ஆனால் இவருடைய ஜாதகம், இவருடைய கெப்பாசிட்டி எப்படி அப்படின்னா, ஒரு உரம் இருக்கிறது அவங்கக்கிட்ட. அந்த வறுமையை துரத்தரிக்கணும், புறம்போது காட்டு ஓட வைக்கணும்ட்டு அந்த வறுமையால் நாம் வந்து அப்படியே சாய்ந்து இது பூஞ்சியாகி விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் இருந்து, அதான் உடம்பெல்லாம் பாதுகாக்கணும்லாம் பின்னாடியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த மாதிரிலாம் பார்த்ததுனால அவருக்கு எப்படிலாம் கஷ்டம். ஒரு பாட்டு வரும், இவர் பாடின பாட்டு இல்லை அது, பசி என்று வந்தவர்க்கு புசி என்று தந்தவரை பரமனும் பணிவானடா, கனிந்து பக்கத்தில் வருவானடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே எம்ஜிஆருக்கு அப்படியே பொருந்தி அவர் வீட்டுக்கே போனீங்கன்னா, ராமாவரம் தோட்டத்துக்கு வாங்கினா சாப்பிடாத யாரையும் அனுப்ப மாட்டாரு அப்படிங்கிற அளவில் அப்படி அன்னதானத்துக்கே ஒரு பிரதானமானவரா ஆகி கடைசியில மதிய உணவுக்கு பிள்ளைகளுக்கு அன்னதானம் கொடுக்கிறார். வள்ளலாறு அங்க ஏற்றி வைத்த அடுப்பு அப்படியே எரிஞ்சிட்டான். அதே மாதிரி எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்துல அவர் இருந்த வரைக்கும் அப்படியே அடுப்பு இருந்தது அவருக்கு. அப்போ அவருக்கு அந்த மனைவியே 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் நானும் ஜானுவும் எங்களுடைய திருமணத்தை வந்து இது பண்ணிக்கிட்டோம், அபிஷியல் ஆக்கிக்கிட்டோம், அதிகாரபூர்வமான ஆக்கிக்கிட்டோம்னு சொன்னாலும் அவங்களும் அவரோடு அங்கே இருந்து அந்த வீட்டுக்கு ஒரு இல்லத்தரசி போல இருந்து அந்த இல்லம்
பல தர்மங்களை செய்வதற்கு ஒரு துணையாக இருந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அது ஏதோ அவருக்கு ராமாவரம் தோட்டம் சொல்றதை விட தர்ம தோட்டம்னு சொன்னா உனக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு அவரு, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு சார். இப்படி இதுல இருந்து சரி சார், படத்துல நடிச்சிட்டு இருந்தப்ப அவர் எப்படி அரசுக்குள் உள்ள வந்தாரு அரசியல்ல? சரி, ஏன்னா நீங்க 1936 அவர் சினிமாவுக்கு வந்துட்டாரு. 36லேருந்து 47 வரைக்கும் 50 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு பயங்கரமான போராட்டம். அவர் முதல் படத்துல வரக்கூடிய ராஜகுமாரி படத்துல 16வது படம் அவருக்கு. அது வரைக்கும் ஏதோ, ஆனா அவருக்கு வந்து போராட்டம் சிறு சிறு பாகங்கள் அப்படிலாம் இருந்தாலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த படங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் வில்லனா கூட வருது. சாலிவாகனன் அப்படிங்கிற படத்துல அவர் வில்லன் அப்படி வருது. இப்படிலாம் வந்துட்டு ராஜகுமாரியில ஹீரோவா ஆயிடுறாரு. ஹீரோவாகி அது வரைக்கும் அவர் வந்து தேசிய நீரோட்டத்தில் தான் இருந்தார். 13வது வயசுல கதர் பக்தி அப்படிங்கிற நாடகத்தில் நடித்தார். கதரை உடுத்தணுங்கிற ஆசை கொண்டு உடுத்தினார். ஆனால் அவங்க அம்மாவுக்கும் அவருக்கும் இதில் ஒரு பெரிய போராட்டம். ஏன்? அவங்க அம்மா ஏதோ காரணத்தினால், அதுவும் தந்தையோடு தொடர்புடைய விஷயமாக இருக்கக்கூடும், அரசியல் வெள்ளக்கான ஆட்சி சொல்றான், அவன் தான் ஆட்சியாளன், அவனுக்கு விரோதமா நீங்க ஏன் பண்ணிட்டு நீ எதுலயும் ஈடுபடக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற அளவில் இருக்கும்போது இவருக்கோ என்னடா இது தேசிய போராட்டம் அப்படி கொழுந்து விட்டு எரிகிறது, அதுல நாம கலந்து கொள்ள முடியாம அம்மா தவிர்க்கிறார்களேன்னு சொல்லிட்டு முதல் திருமணம் நடக்கும் பொழுது அவங்க திருமணத்தை அந்த பார்கவி தங்கமணின்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து திருமணம் செய்து கொள்வோம், நான் பண்ணிக்கிறேன் நீ சொன்னதை, ஆனா நான் கதர் போடுறதை நீ அனுமதிக்கணும் அப்படின்னு வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு தேசியத்துல இருந்தார். அவர் வந்து இது போட்டுக்கிட்டு இருந்தார், துளசி மாலை போட்டுக்கிட்டு இருந்தார், முருகனை வந்து வணங்கிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் டிஎம்எஸ்ஐ சொல்லியிருக்காரு என்கிட்ட. 1950 அவர் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் பார்க்கும் பொழுது நான் இப்படி பார்த்துருக்கேன் அவரை. அப்போது ஒரு பழமாக இருந்தார் அவர், அப்போ பக்தி பழமாக இருந்தார். ஆனால் போக போக அது இந்த கிரகங்களுடைய நிலை. ஏன்னா சில பேருக்கு இந்த சனீஸ்வரன் அப்படின்னா அது கெட்டதாக நினைக்கக்கூடாது. சாட்டர்ன் அப்படிங்கிறவர் பெரிய பெரிய நீதிபதிகளுக்கெல்லாம் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாரும் சமம், எல்லாரும் சரியா நடத்தணும், எல்லாருக்கும் அப்படிலாம் வரும் அந்த எண்ணங்கள். அந்த எண்ணங்கள்ல அவருக்கு ரொம்ப வலுத்து இருந்தது. அதாவது எல்லாரும் ஒரு சமூகம்னு இருக்கணும், சமூகத்துக்கு இருக்கிற நல்ல கருத்து சொல்லணும், இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப இருந்ததுனால அப்படியே பார்த்தார். அந்த 50கள் தொடக்கத்தில் இந்த தேசிய போராட்டத்தினுடைய உத்வேகம், உற்சாகம், எதிர்பார்ப்பு எல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து போய் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா, எதிர்ப்பாக இருந்த திராவிட, அப்போ திக மட்டும்தான் இருந்தது. திக வந்து திமுக வந்துடுச்சு, திக 49 வந்துடுச்சு. இவங்களுடைய எதிர்ப்பு கொண்டு வரும் பொழுது அண்ணாவினுடைய பேச்சு வல்லமை இதையெல்லாம் பார்த்திருக்கும் பொழுது அவர் கொஞ்ச நாள் எனக்கு வந்து என்னுடைய நண்பர், என் மூத்த ஒரு பத்திரிகையாளர் மல்லிகார்ஜுனன் அப்படின்னு தினத்தந்தி தொடங்கப்படும் பொழுது மதுரையிலெல்லாம் இருந்தார். பின்னாடி எல்லாம் அவர் படங்கள்லாம் கூட எடுத்தார். மல்லிகார்ஜுனன்னு ஒருத்தர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கிட்ட இந்த கம்யூனிசத்தை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் சேரலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தார். அப்போது இவர் வந்து எளிமையான சில கம்யூனிஸ்ட் புஸ்தகங்கள்லாம் எடுத்துன்னு அவர் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா திமுகவில் இணைந்து விட்டார். அது எப்படி சார் தேசிய நீரோட்டத்திலிருந்து திமுக போனார்? இல்லை, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குல்ல, யாராவது அவர் அந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு, அது அந்த காலத்தில் ஒரு காலகட்டத்தில் இந்த காற்றினுடைய தன்மை, எல்லாரும் சுவாசிப்பது தான் காற்று என்றால் கூட அந்த அரசியலினுடைய அந்த மின்சாரம் அங்கே பாய்ந்து விடும். இவர்கள் எதிர்ப்பது, இவர்களுடைய பேச்சு, இவர்கள் வந்து ரொம்ப ஒன்னொன்று எளிதாக எல்லாம் ஒரு எதிர்ப்பு. இப்போ குழந்தைகள்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் சாப்பிடு, வா பூச்சாண்டி வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது போல ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை பூச்சாண்டி காட்டி இவர்களை நாம் வந்து அழித்து வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் வரும்னா எல்லாருக்கும் ஈஸியாக விளங்கும். ஆகவே அந்த உற்சாகம் பெருகி கொண்டே இருந்தது. இவருடைய கருத்துக்களுக்கும் ஏற்றார் போல் இவர் வந்து மக்களை எப்படி திருத்தலாம் அப்படிலாம் சொல்றதுக்கு வரும் பொழுது இவருடைய ஒரு வேறுபட்ட முறை என்னன்னா, திமுகவில் இவர் இருந்தாலும், திமுகவில் கே.ஆர். ராமசாமி இருந்தார், திமுகவில் எஸ்.எஸ். ராஜேந்திரன் இருந்தார், திமுக ஏறக்குறைய திமுக மாதிரி தான் என்.எஸ். கிருஷ்ணனும் இருந்தார். அப்படிலாம் இருந்தா கூட எம்ஜிஆர் என்பவர் திமுகவில் இணைந்தார். அப்படி இணைந்தாலும் அவர் திமுகவாக ஆகிவிடவில்லை.
திமுகவை ஆகிவிடலன்னு அப்புறம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சார்? என்ன எம்ஜிஆர் பத்தி எம்ஜிஆர் பத்தி என்ன சொல்ல வரேன்னா, இது பெரிய பெரிய ரிசர்ச் பண்ணவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவினுடைய கொள்கையை முன்னிறுத்துவது மட்டுமல்ல, தான் தான் மக்களை விடுவிக்க வந்த, அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வந்த வள்ளல், தான் தான் அவர்களை மீட்கக்கூடியவர் என்கின்ற முறையிலே அவர் தன்னுடைய பாத்திர படைப்புகளை கொண்டு போனார். அதாவது அண்ணாவை தான் சொல்லுவார், அண்ணாவை தெய்வம் மாதிரி சொல்லுவார். ஆனா அந்த தெய்வம் அவர் தான் எப்போதும் போராடுவார். போராடி அந்த கொள்கைக்காக, கட்சிக்காக மட்டுமல்ல, தான் முன்னிருந்து தான் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். திமுகவினுடைய வளர்ச்சி தன்னுடைய முயற்சிகளால் தான் வளருதுன்ட்டு நினைக்கிறேன். இல்லை, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1958 ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், விளம்பரம். அதில் மேலே திமுகவினுடைய நிறுவனர் அண்ணா, அறிஞர் அண்ணா அல்லது பேரறிஞர் அண்ணா, அது மேலே இருக்குது பெருசாக. பக்கத்தில் அதே சைஸில் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கு. எப்போ? 1958. அதில் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக நாவலர் நெடுஞ்செழியன் இருக்கார். அதுக்கப்புறம் வரவங்க தான் பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ கருணாநிதி ரொம்ப கீழே 5-6 இருக்காரு. அப்போ அப்படி இருக்கும். எல்லாத்தையும் நான் பார்த்த அந்த விளம்பரத்தை சொல்றேன். எல்லா விளம்பரங்களிலையும் அந்த காலத்திலேயே அப்படிதான். இன்னொருத்தர் ஒரு விளம்பரம் காட்டி பாருங்க கருணாநிதி பேர் பெருசா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன், எம்ஜிஆர் ஒரு நடிகராக, ஒரு நாடோடி மன்னன் போன்ற நடிப்பில் ஒரு மின்னுகின்ற ஒரு திரை நட்சத்திரமாக இருக்கின்ற பொழுது, அந்த திரை நட்சத்திரத்திற்கு ஒரு சமூக பரிமாணம் இருக்கின்ற பொழுது, அந்த சமூக பரிமாணம் எதை சார்ந்திருக்கிறதுனா திமுகவையும் அதன் கொள்கைகளையும் சார்ந்திருக்கிறது என்கிற பொழுது, ஒரு எல்லையில்லாத ஒரு மின்சாரம் அவரால் அந்த கட்சிக்கு கிடைத்தது என்பது தெரிகிறது. எனக்கு ஒரு சந்தேகம். அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், தேவன் சாரி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு. ஆனா எம்ஜிஆர் பல தெய்வங்களை கும்பிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, தெய்வங்கள் நான் தெய்வங்களை கும்பிட்டு இருக்குன்னு சொல்லல. ஏன்னா தெய்வங்கள் முருகனாகவும் அவர் பழுத்த பக்தி, அவர் அப்படி பக்திமான்ன்றீங்க. இல்ல, அப்படி இல்ல. ஆமா, அவர் பக்திமான் தான். ஆனா அவர் எப்படி அதை பிரசன்ட் பண்ணார்னா, அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த ஆண்டவன் அப்படிங்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனையோ படங்கள்ல அவர் இப்போ கடவுள் இருக்கின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா. அப்போ கண்ணுக்கு தெரியல, காற்றில் தவழுகிறாய் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா. கண்ணுக்கு காற்றுல நீ மூச்சு விடுற, காற்றை பார்க்க முடியுதோ? இல்லை. அதனால கடவுளும் இருக்காயா, கண்ணில் தெரியலங்கிறதுனால அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. அதுல ஆண்டவன் இருக்கிறான், ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அப்படின்னு ஆண்டவனை இந்த உலகத்துக்கே முதலாளித்துவம் கம்யூனிஸ்டுகள் கோபப்பட்டார்கள். இதை பார்த்து என்னையா முதலாளித்துவத்தையே ஒழிக்கணுன்ற நீங்க ஆண்டவனையே உலகத்துக்கு முதலாளின்னு சொல்ற. எனக்கு இது ஒரு டவுட். இது அண்ணாவுடைய ஒன்றே குலம் ஒருவனே தேவனுக்கு அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. இப்ப தேவனே என்றாவே பொதுவா இயேசு ஜீசஸ் சொல்லுவார். அப்படின்னா அண்ணா சொன்னது எந்த தேவன்? ஜீசஸா? இல்ல, அது போல இருக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ அப்படி அது திருமூலர் எழுதின ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானா அப்படிலாம் போகுது. அது கடவுளை நினைங்க, சாவே வராது அப்படிலாம் சொல்ல வருது. இதில் ஒரே ஒரு லைன் எடுத்துட்டு ஒன்றே குலம், கடவுள் இருக்கிறார், நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரே தேவனா? அப்படின்னா தேவன் பொதுவாக தேவனாவே இயேசுவை சொல்றது. அப்படின்னா அவரு அதுக்கு மேல பற்றா இந்த ஒரு மயக்கம், அவங்க தேவனுங்கிற வார்த்தையை அப்படி யூஸ் பண்ணி கிறிஸ்துவத்தில் யூஸ் பண்றதுனால இந்த ஒரு மயக்கம் வருவது போல் இருக்கிறது. அந்த மயக்கம் அவர்கள் சொல்ல கூற்றிலேயும் இருக்கிறது. ஆனால் எம்ஜிஆர் அதை மட்டும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் சொல்லும்போது சத்தியத்தின் எல்லையிலே, உயர சமரச நெறிகளிலே, அன்பின் சக்தியிலே, தேச பக்தியிலே, நல்ல சமத்துவம் அப்படிலாம் கொண்டு போறார். அதுல ஆண்டவன் ஒருவன் சத்தியத்தின் எல்லையிலே அப்படிலாம் அவர் அந்த ரொம்ப ஆத்மநாதன்கிறவர் எழுதின பாட்டு நல்லவன் வாழ்வான்கிற படத்துல. ஆகவே அதை ஆண்டவனை
கண்மண் தெரியாம எதிர்ப்பது, கடவுளை எதிர்ப்பது, எள்ளி நகையாடுவது. அவர் புராணங்கள்ல அதிகமா ஒன்றும் சொல்லலை, ஆனாலும் தெய்வீகம், ஒரு தெய்வம் அப்படிங்கிறத அவர் நினைத்து. அது எம்ஜிஆர் கிட்ட அது அந்த இது இல்லை, அது இல்லை. அது போல அதாவது குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய தெய்வங்களை எள்ளி நகையாடுவது 1-2 இடத்துல வந்திருக்கு 50களில். அதன் பிறகு அவர் அந்த மாதிரி வச்சுக்கல. அதனால தான் கூடுதலாக அவருக்கு கிடைத்த வரவேற்பு என்னன்னா, மனசில் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ ஒரு RSS தலைவர், சின்ன ஒரே சொல்கிறேன், கோல்வால்கர்னு எல்லாத்தோடையும் அதிகமான ஆண்டு இருந்தார். அவர் சொன்னார், நம்முடைய எதிரி முஸ்லிம்களோ கிறிஸ்துவர்களோ அல்ல, இந்துக்கள் தங்களுடைய இந்து தன்மையை மறந்து விட்டார்கள், அவர்களுடைய மறதிதான் நமக்கு எதிரி. அப்படி எந்த மனிதனுமே, நான் சொல்கிறேன், எந்த மனிதனுமே வேறு ஒருவரை மிகவும் எதிர்ப்புணர்வு, காழ்ப்புணர்வு கொண்டு அவர்கள் எதிர்த்தால் அவர்களுக்கும் பெரும் தீங்கு ஏற்படும். அந்த தீங்கு எம்ஜிஆருக்கு ஏற்படாதவாறு அவருடைய ஒரு தன்மை இருந்தது. சரி சார், அப்படிப்பட்டவர் எப்படி வள்ளல் குணம் வந்தது சார்? வள்ளல் குணம் வந்தது அப்படின்னா, இயற்கையாகவே அவருக்கு நான் சொன்ன மாதிரி பசியெல்லாம் பார்த்துருக்கார். பசி பார்த்துருக்காருங்கிறதுனால எல்லாருக்கும் உணவு இருக்கணும் அப்படிங்கிறதுல மற்றவங்களுக்கு உணவு கொடுத்து ஒரு சந்தோஷம் வருது. அது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு இயற்கையாகவே, அந்த உதார குணம் அவருக்கு இருந்திருக்கிறது. என்ன சொல்லுவாங்க, தனக்கு இருக்கிற சாப்பாடு இல்லைன்னா கூட அது இன்னொருத்தருக்கு கொடுத்து சந்தோஷப்படுற அளவுக்கெல்லாம் சில பேர்லாம் சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய துன்பத்தை போக்கினால் நன்மை அப்படிங்கிறது திருவள்ளுவர் அரண் வலியுறுத்தல சொல்லியிருக்காரு. அதை எல்லாரும் படிக்கலாம், அதுக்கு உரையும் எழுதலாம், அதுக்கு கோயிலும் கட்டலாம். ஆனால் அதை வாழ்க்கையில் நிகழ்ச்சியாக அவருடைய ஒரு இதுவாக அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதே ஒரு வாக்கியா மாத்திட்டார். இல்லாத குணத்தை, ஆமா, இல்லாத போதும் கொடுத்தாரா. அதனால அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு விஷயம் நடந்தது கொடுக்கறதுக்குன்னா. இப்போ NS கிருஷ்ணன் கூட சொல்லுவாங்க, NS கிருஷ்ணன்லாம் நேரடியாக, NS கிருஷ்ணனுடைய ஒரு பைத்தியக்காரனுங்கிற ஒரு MS கிருஷ்ணன் ஜெயிலில் இருந்தார். அப்போ இவர் ஜெயிலில் இருக்கும்போது அவர் வெளியில் TA மதுரம் ஜெயில் வெளில இருந்தாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எம்ஜிஆருக்கு அதில் ஹீரோ வேஷம் கொடுத்தார். அவர் 47 ராஜகுமாரி மாதிரியே ஹீரோ ஒன்று கொடுத்தார். அதில் TA மதுரம் தான் ஜோடி அவருக்கு. அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறார், அப்போது அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடுறார் NS கிருஷ்ணன். அவர் ஒரு ரோலில் போட்டு, அவருக்கு ஒரு மதுரத்தை போட்டு, இவருக்கு ஒரு போட்டு, டபுள் ரோலில் போட்டு அப்படி கொண்டு போகிறாங்க. அவர் NS கிருஷ்ணனை பார்த்துருக்கார். NS கிருஷ்ணன் எப்படிப்பட்ட ஆளாக ஆயிட்டாருன்னா, அவரும் ஒரு வள்ளல் குணம் இருந்தது அவருக்கு. இருக்கிறவங்க எதை கேட்டாலும் கையில் இருக்கிறத கொடுத்துருவார். அது போன்ற ஒரு தன்மை இருந்தது அவர். கஷ்டப்படுறவங்களுக்கு இதெல்லாம், நடிகர்கள் நாடகத்தில் இருக்கிறவங்கலாம் கஷ்டப்பட்டு தான் இருப்பான் அடிக்கடி, அது எல்லாத்தையும் கொடுத்துருவார். அந்த மாதிரி இருந்தாலும் NS கிருஷ்ணன் கொடுத்து அவர் கடனாளியாகி விட்டார். ஒரு இடத்துல சிவாஜிக்கு ஏதோ கேட்டாராம், சிவாஜி ஏதோ கேட்டுட்டு அவர் ஏதோ கொடுத்துருக்காரு. சிவாஜி பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கார். அது கேட்டால் இவருக்கு ஏதோ கேட்டிருக்காரு, அவர் ஏதோ 500 ரூபா ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 50s அப்போ கொடுப்போம், நான் கேட்டேன்னு சொன்னால் 1000கணக்கில் கொடுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். இவர் யாருக்கோ எடுத்து தூக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா, அவர் மற்றவங்களுக்கு என்ன தலையெழுத்தாத்து கொடுத்து ஒருத்தர்கிட்ட இருந்தால் தனக்கிட்ட இருந்தால் கொடுக்கணும். ஆகவே NS கிருஷ்ணன், ஏன்னா நேரடியாக நான் பார்த்த NS கிருஷ்ணனுடைய வீட்டிலேயே ஒரு 5-6 வருஷம் தங்கின ஒரு நபரை நான் இன்டர்வியூ பண்ணி எழுதியிருக்கேன். அவர் சொன்னார், NS கிருஷ்ணன் மாதிரி வள்ளல் யாரும் வராதிங்க, மற்றதெல்லாம் விளம்பரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். ஆனால் NS கிருஷ்ணன் கொடுத்து மற்றவங்கள்ட்டேருந்து வாங்கி கொடுத்து மற்றவன்கிட்ட கடனாளியாகி போண்டி ஆயிட்டார். போண்டி ஆகி மற்றவனையும் போண்டி ஆகிறதுக்கு ஆகவே வள்ளலாக இருக்கு. அது கர்ணனுக்கு அப்படி தானே ஆச்சு. எல்லாத்தையும் கொடுத்தான் எல்லாம் கொடுத்தான்னா எல்லாம் கொடுத்தான், ஆனால் அவனே கஷ்டத்தில் போயிட்டானே. ஆனால் எம்ஜிஆர் ஒரு வள்ளலாக இருந்தது. அதில் எப்படி அந்த இதில் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழி அப்படின்னு வரும்போது, பாடுவது கவியா இல்லை பாரி வள்ளல் மகனா, பாரி வள்ளலுடைய மகன் அப்படின்னு அவரை சொன்னாங்க. அது அதே மாதிரி பார்த்தா, உன்னை அறிந்தால் அப்படின்னு பாடும்போது, பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா அப்படின்னு எம்ஜிஆரே பாடுற மாதிரி இருக்கு. சார், உண்மையிலே எம்ஜிஆர் பற்றி தெரியாத பல தகவல்களை
ஜெம் டிவியோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி.